Hello and welcome back to Creative World of Photography and Videography. My name is Jay from Jay's Creative Image. So photographers ஆன நீங்கள் உங்களோட ஃபோட்டோகிராஃபிஸ் எக்ஸ்பர்டீஸில் ஒரு காலகட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் உங்களோட ஃபோட்டோகிராஃபிக் எக்ஸ்பீரியன்ஸில் பார்ப்பீங்க. அதுதான் ஃபைண்ட் எ விஷன். அதாவது நான் உங்களை குழப்பறேன்னு நினைக்க வேணாம். எக்ஸாக்ட்லி நான் என்ன விஷயத்தை சொல்ல வரேன்னு சொல்லி சொன்னால் ஃபோக்கஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்ல வரேன். அதாவது ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கில் ஃபோக்கஸாக இருந்தால் தான் நீங்கள் ஒரு ஃபோட்டோவை எடுக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்குது. அதாவது எப்போவுமே எங்களுக்கு சொல்லுவாங்க ஃபோக்கஸ் பண்ணு, அதை ஃபோக்கஸ் பண்ணி எடு. ஒரு விஷயம் ஃபோக்கஸாக இருக்கணும். ஃபோக்கஸ் இல்லாமல் போனிச்சுன்னு சொன்னால் பிக்சர் பிளரியாக வரும், ஷார்ப்பாக இருக்காது. அப்போ நீ ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லியே கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஃபோக்கஸ் இல்லாமலே ஒரு அழகான விஷயத்தை நீங்கள் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஃபோட்டோகிராஃபியில் உங்களுக்கு சிங்குலர் தீம் கம்போசிஷன் சொல்லுவோம். அதை தான் இப்போ உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். நான் இப்போ டொரண்டோவில் இருக்கிற ஒரு அழகான பார்க்கில் இப்போ இருக்கிறேன். இப்போ என்னை சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே அழகான ஃப்ளவர்ஸ் இருக்குது. வைல்டு ஃப்ளவர் இருக்குது. என்ன ஃப்ளவர்னு எனக்கு தெரியாது பேர், ஆனால் அழகான ஃப்ளவர். ஸோ இந்த அழகான கலர் எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆக்கி அதோட கலர், டோன்ஸ், ஷேப்ஸு எல்லாத்தையும் மாற்றி ஒரு சிங்குலர் தீம் கம்போசிஷன் நான் உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன். இதை தான் நான் சொல்ல வந்தேன் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். அதாவது ஃபோக்கஸை லூஸ் பண்ணி உங்களோட விஷனை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. அதை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ வாங்க கொஞ்சம் ஷார்ட் எடுத்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அந்த அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பேக்ரவுண்டில் நாங்கள் அப்படியே வச்சு கேமராவில் வச்சு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பேக்ரவுண்டை பார்த்துட்டு நீங்கள் பிக் பண்ண அந்த ஃப்ளவரை அதுக்கு முன்னாடி வச்சு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு அந்த அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பேக்ரவுண்டில் அந்த ஃபோக்கஸான விஷயம் மட்டும் உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகி தெரியும். ஒரு விஷயத்தை முக்கியமாக மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பேக்ரவுண்ட் எடுக்கணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் உங்களோட அப்பேச்சர் வேல்யூ வைட் ஓப்பன் ஆக்கி வச்சுக்கொள்ளணும். வைட் ஓப்பன் சொல்லி சொன்னால் அப்பேச்சர் வேல்யூ ஸ்மாலாக இருக்கணும், சின்ன நம்பராக இருக்கணும். அதாவது f1.4, f1.8, f2.8, f4 இந்த மாதிரி ஸ்மால் அப்பேச்சர் நம்பர்ஸில் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அழகான இந்த பேக்ரவுண்டை அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆக்கி உங்களுக்கு அழகான ஃபோட்டோகிராஃபிக் எடுக்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிம்பிளான சிங்குலர் தீம் கம்போசிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோகிராஃபி ஐடியா அப்போ உங்களுக்கு சொல்லி தந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பண்ணுங்கள். ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கமெண்ட்ஸில் கீழே கேளுங்க. அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஒரு வீடியோவில் அழகான கன்செப்டோட உங்களை சந்திக்கிறதுக்கு இருக்கிறேன். அதுவரை கீப் clicking, keep creating.